வணக்கம். இப்போ வந்து பீம் சென்சாரை வச்சு ஆப்டிலே டைமர் வயரிங் கனெக்ஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வந்து ஒரு ரிசீவர் ஒன்று, ஒரு டிரான்ஸ்மிட்டர் பீம் சென்சார் எடுத்திருக்கேன், ஒரு ஆப்டிலே டைமர் ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு 24 வோல்ட் டிசி அடாப்டர் ஒன்று எடுத்திருக்கேன். இதை வச்சு கண்ட்ரோல் வயரிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிட்டருக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பீம் சென்சாருக்கு வந்து டிரான்ஸ்மிட்டரில் வந்து ஒரு மைனஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். டிரான்ஸ்மிட்டரில் வந்து ஒரு மைனஸ் கனெக்ட் பண்ணிக்கிட்டு அடுத்ததாக வந்து ரிசீவருக்கும் வந்து ஒரு மைனஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து ப்ளஸ் ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 24 வோல்ட் டிசி, அதனால் ப்ளஸ் மைனஸ் வந்து மாறாமல் பார்த்துக்குங்க. டிரான்ஸ்மிட்டரில் வந்து ப்ளஸ் ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ரிசீவரில் வந்து ஒரு ப்ளஸ் ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து ரிலேக்கு வந்து நான் ஒரு காமனில் வந்து ஒரு வயர் கனெக்ட் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து டிசி அடாப்டர்லேருந்து ப்ளஸ் எடுத்துகிட்டு வந்து டிசி அடாப்டர்லேருந்து ஒரு ப்ளஸ் எடுத்துகிட்டு வந்து டிசி அடாப்டர்லேருந்து ஒரு ப்ளஸ் எடுத்துகிட்டு வந்து பீம் சென்சாருக்கு வந்து ஒரு ப்ளஸில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து 24 வோல்ட் டிசி. அடுத்ததாக வந்து மைனஸ் பீம் சென்சாருக்கு வந்து மைனஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதை வந்து அடாப்டரில் வந்து ஒரு மைனஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடாப்டரில் வந்து 24 வோல்ட் டிசி அடாப்டரில் இருந்து பீம் சென்சாருக்கு வந்து 24 வோல்ட் டிசி இன்புட் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து பீம் சென்சார்லேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து பீம் சென்சார்லேருந்து ஒரு அவுட் எடுத்துகிட்டு வந்து ஆப்டிலே டைமரோட Y1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது வந்து சிக்னல், Y1 வந்து சிக்னலு. அடுத்ததாக வந்து டைமருக்கு வந்து A1 அண்ட் A2க்கு வந்து நம்ம 24 வோல்ட் டிசி வந்து பவர் கனெக்ட் பண்ணணும். அதை வந்து A1லேருந்து ஒரு வயர் எடுத்து வந்து அடாப்டருக்கு 24 வோல்ட் டிசி அடாப்டரில் வந்து ஒரு ப்ளஸ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து டைமரோட A2லேருந்து ஒரு வயர் எடுத்துட்டு வந்து டிசி அடாப்டரோட மைனஸில் ஒன்று கனெக்ட் பண்ணிக்கிறேன். டிசியில் வந்து பவர் கனெக்ட் பண்ணும்போது ப்ளஸ்ஸும் மைனஸ் வந்து மாறாமல் பார்த்துக்குங்க, இல்லைன்னா ஒர்க் ஆகாது. இப்போ வந்து டைமருக்கு வந்து A1 அண்ட் A2க்கு வந்து பவர் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து டைமரோட காமனுக்கு வந்து ஒரு 230 வோல்ட் பவர் கனெக்ட் பண்ணிக்கிடலாம். அதை வந்து நான் பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்து வந்து எடுத்துட்டு வந்து டைமரோட நம்பர் 15ல வந்து காமன் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது 230 வோல்ட் காமன்ல வந்து 230 வோல்ட் பவர் கனெக்ட் பண்ணிட்டு அதோட அவுட்புட்டில் வந்து நம்பர் 18ல வந்து NO பாயிண்ட்ல வந்து ஒரு இண்டிகேஷன் லேம்ப் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் டெஸ்டிங்காக. அடுத்ததாக வந்து இண்டிகேஷனோட நியூட்ரலை வந்து நான் பிரேக்கரில் வந்து டைரக்டாக கனெக்ட் பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து டைமரில் வந்து ஒரு 5 செகண்ட் வந்து செட் பண்ணியிருக்கேன். 5 செகண்டில் வந்து சென்சாரில் வந்து நம்ம யாராவது கிராஸ் பண்ணும்போது இண்டிகேஷன் லேம்ப் வந்து ஒர்க் ஆகும். இண்டிகேஷன் லேம்ப் பதிலாக ஒரு பசர் சவுண்ட் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ வாங்க ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். Thank you for watching video.